ஆரம்பிச்சிட்டாங்களா? லாக்டவுன்ல என்னத்த பண்ணி கிழிச்சேன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த லாக்டவுன்ல வந்து நான் ஒரு ஆங்கராவும் மாறிட்டேன். Oh my god. சேம் மேட்சிங் Dress கூட வந்திருக்கேன். ஆமா ஆக்சுவலா நம்ம ரெண்டு பேரும் தான் கொஞ்சம் நல்ல செட் ஆகுது. நான் தானே உன் கூட இவ்வளவு வருஷம் ஆங்கர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். புதுசா ஒருத்தி வந்து இப்படி கேக்குறா, ஒண்ணும் சண்டை போடாம அமைதியா உங்களே வச்சிருப்பாங்க சொல்லுங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? என்ன ஆங்கர் போட்டி போட்டு பார்த்தலாமா? எனக்கு லைட்டா தும்பல் வர மாதிரி இருக்கு. தும்பல் வர மாதிரி இருக்கு, தொண்டையில ஒரு மாதிரி கொர கொரன்னு இருக்கா? அங்க அந்த இது பால் வச்சிருந்தாங்களே, அது குடிச்சியா? ஆமா மகப்பா, அது பால்ல ஃபெனாயில். அஜய் கிருஷ்ணா இவங்க டீம்ல இருக்காங்களே, எப்படி ஃபீல் பண்றீங்க? அது சொல்லவே இல்லையே நீங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சிவாங்கி வந்து ஒரு பெஸ்ட் காம்பேரா இப்ப வளர்ந்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க போய் உட்காந்துக்கலாம். இவங்களுக்கு வந்து நாங்க PNB அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கோம். சிவாங்கி என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பீனட் பாய்ஸ். என்னடா கடலை போடுற பசங்கன்ட்டாவும். ஓ யா யா, நைஸ் நைஸ். மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடணும் போல தோணும். பவர் அண்ட் ஆரா பாய்ஸ்க்கான பிராண்ட் அம்பாசிடர் the one and only மணி. நைட்டி குரூப்புக்கு வந்து மாட்டிக்கோ காட்டிக்கோ. பவர் அண்ட் ஆரா பாய்ஸ்க்கு என்ன கொடுக்கறது மகப்பா? இழுத்துக்கோ அறுத்துக்கோ. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. வெல்கம் விக்ரம், எப்படி பாக்குற? கொரோனா டைம்ல எல்லாம் வீட்லயே அடங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தமா தான் இருக்கு. உள்ளே இருந்து என்ன நல்லா பண்ண? ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நான் நைட்டு. அப்படியா? சரி வணக்கம், உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பேர் விஜய். ஆதார் கார்டு இருக்கா? உட்கார்ந்து திமிரா உட்கார்ந்துட்டு பேசிக்க கூடாது. ஓகே, நீங்க என்ன வாத்தியம் வாசிப்பீங்க? கிட்டார். கிட்டாரா? என்ன கிட்டார் வாசிப்பீங்க? பேஸ் கிட்டாரா, செகண்ட் ஃப்ளோர் கிட்டாரா? எலக்ட்ரிக் கிட்டார். எலக்ட்ரிக் கிட்டார். ஓஹோ, அப்ப ஷாக் அடிக்குமா அது? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கலர் Dress போட்டதுனால பீஸ்ஃபுல்லான ஒரு டீமா தெரியுது. அதனால அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு கேர்ள் கிட்ட அந்த பீஸ்ஃபுல் P is equal to பிரியங்கா P அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். லெட்டர் என்ன டிவில காமிக்கலன்னா வரமாட்டேன் ஷூட்டுக்கு அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்றாங்க. அப்படிலாம் கேக்குறீங்களா? ஏதாவது பொண்ணு செட் ஆச்சா இல்லையா? போயிட்டு இருக்கு. ஓகே, போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணு எங்கே போயிட்டு இருக்கா? கூப்பிடுவோம் வேட்டிய. வேட்டி கமான். நீங்கால பார்த்தல வரும்போதே பாரு, சும்மா சுத்தினே வர. அப்படி வீட்டுல என்ன பண்ணுத 4 மாசம் சலக்கு 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 சலக்கணும். அப்படி ஹலோ, இவ்வளவு கலாய்க்கிறீங்களே. இப்ப சாய் சரண் போட்டிருக்கிற ஜாக்கெட் வந்து எங்களுக்கு தான் தெரியுமா? அவங்களுக்கு ஒருவேளை வேட்டி தேவைப்பட நாங்க வேட்டி கொடுப்போம். மாமா பட்டாப்பட்டியோட பாடுவோம். டேய், நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? இவர் ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்காரு. ஹைதராபாத்ல எங்க பிரதர்? ஜெயபிரகாஷ் நகர். ஜெயபிரகாஷ் ஸ்ட்ரீட்டா? தெரியாது எனக்கு. இந்த விஜய் தேவர்கொண்ட வீடெல்லாம் எங்க இருக்கு ஹைதராபாத்ல? எவ்வளவு முக்கியமான விஷயம் இங்க போயிட்டு இருக்கு. விஜய் தேவர்கொண்டா போய் அண்டா. இல்ல, அவ ஒரு இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு வந்து தடுப்பு குழு அப்படின்னு பேர் வைக்கலாம்னு இருக்கேன். விக்ரம், நீங்க சொல்லுங்க, என்னெல்லாம் நீங்க தடுப்பீங்க? நைட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் மறையால எப்படி வந்தா தடுப்பேன். நீங்க என்ன தடுப்பீங்க மங்கப்பா? அநியாயத்தை தடுப்பேன். யாராவது தூங்கி இருந்தாங்கன்னா தட்டி எழுப்புவேன். இவெல்லாம் பேசினா கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இவன் தலை விட்டு தனியா தெரியுவா மாப்பிள்ள எங்க இருந்தாலும். நீ லாஸ்ட் பெஞ்ச் தான். நீ ஆமாண்ணா. பத்தியா கரெக்டா சொன்னாத்தியா? சக்தில எங்க உட்காந்துருப்பான்? அவனும் கார்னர் பெஞ்ச் தான். இப்பயே பேர் கால் வெளில தான் இருப்பாரு. நான் எந்த பெஞ்ச்ல உட்காந்துருப்பேன் சொல்லு மங்கப்பா? எனக்கு தெரிஞ்சு அதிகமா நீ உட்கார்ந்தது கேன்டீன்ல தான் இருக்கும். கரெக்டா அந்த பிரியாணி ஆண்டா பக்கத்துல உட்காந்துருவா. ஹலோ, how are you மாலு? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன் ப்ரோ. உங்க டீம்ல யாருப்பா அவங்க பேர் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஷீ இஸ் ரங்கப்பிரியா, வெரி வெரி டேலண்டட், பியூட்டிஃபுல் பிளேயர். சோ இல்ல, அவங்க பேர் மட்டும் தான் கேட்டேன். பியூட்டிஃபுல் அதெல்லாம் நீங்க சொல்லலாம். ஒரு சாங் கொஞ்சம் டெடிகேட் பண்ண நினைச்சேன் இன்னைக்கு. கண்டிப்பா ஸ்டீஃபு, நீங்க கொஞ்சம் வைட்ல வந்தீங்கன்னா இன்னும் நான் உங்களோட கீபோர்டு கூட நான் கண்ணுல பாப்பேன். இது வந்து ஒரு கஸ்டம் கீபோர்டு. என்ன சார், கஸ்டம்ஸ்ல புடிச்சிட்டாங்களா அந்த கீபோர்டை? மேடம், கல்பனா மேடம் யார் தெரியுமா? அவரு இவரும் ஹைதராபாத்ல எவ்வளோ? யூசப் யூசப் கூடவா? யூசப் கூட வண்டி இ பாஸ் கிடைக்காம
இங்கேயே வந்து பழக்கடை போட்டா அப்படி ஒரு டசன் வாங்கினா ஊதி காம்பாரு. ஏண்டா நான் தான் கிடைச்சனா உங்களுக்கு இன்னைக்கு கல்யாணத்துல போய் திருட்டு சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு வந்தேன். சக்திலாம் ரொம்ப ஃபீல் பண்றான். முன்னாடி அவனோட ஹாபிஸே அதானே. அப்படியா? 4 பேரா போயிட்டு சும்மா ஒரு கவர் மட்டும் எடுத்துட்டு போவானுங்க. ஆமா அந்த 4 பேர்ல நான் ஒருத்தர் மாக்காப்பா ஒருத்தர் இன்னும் 2 அப்புறம் பேர். ஓப்பனா சொன்னா அது நல்லா இருக்கல. தம்பி நீ வித்தியாசமா விசித்திரமா உன் வாழ்க்கையில பண்ணது ஏதாவது சொல்லுப்பா. காத்து இறக்கி விடுறது, இடுப்பு கிள்றது, அது மாதிரி ஏதாவது பண்ணிருக்கியா? அது நீங்க பண்ணுங்க. நான் வந்து ஸ்டீஃபு கண்டிப்பா நீங்க வந்து என் இதயத்தை திருடிட்டீங்க. அது நீங்க பண்ணது ஒரு நாட்டியான விஷயம். அது போக நீங்க என்னெல்லாம் நாட்டியா பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. அவர் கேமரா ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாருமா. எனக்கு வருத்தப்பா. ரோட்ல நின்னு யாராவது பாத்ரூம் போவாங்கல்ல, அது எனக்கு பிடிக்காது. அத போய் பாத்து நிப்பேன். அது ஒரு வேலையா? ரோட்ல எவன் பாத்ரூம் போறான்? அது பேட் ஹாபிட். அது மாதிரி பண்ண கூடாது. ஓகேவா? கல் எடுத்து முன்னாடி பேசிட்டு வந்துருக்கியா? ஹரிக்குட்டி, உன்னோட மியூசிக்லயும் உன்னோட சிங்கிங்லயும் கூட நீ இவ்ளோ வளர்ந்திருக்க. ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் உனக்கு சப்போர்ட் பண்ணினவங்க அவங்க வகுமசான், உங்களுக்கு தமிழ் தெரியுமா? தாராளமா தெரியும். நம்ம பையன் ஏரியா பையன் மேடம், வல்சரவாதம். ஐயோ இனிமே பேசும் மேடம் நீங்க உங்க ஜன்னல் அப்படியே திறந்து காமிங்க மேடம். வெறும் ஜன்னல் தான் மூடி வச்சிருந்தா பக்கத்து வீடு தெரியும். அதனால தான் காமிங்கன்றேன். என்ன நீங்க போங்க. எனக்கு இந்த ஜன்னல் வழியா எட்டி பார்க்க ரொம்ப பிடிக்கும் மேடம். இது என்ன பாடல்? இது யார் பாடிய பாடல்? நீங்க பாடின பாடலா? எனக்கு தெரியும் மகப்பா. அவர் வந்து தியாகராஜ கீர்த்தனை தான் வந்து சாய்சரன் பாடி. எனக்கு கீர்த்தனா மட்டும் தான் தெரியும், தியாகராஜர் தெரியாது.